நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது நலமே சொல்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருவரையும் என்றென்றும் நலமே சுழட்டும். இன்றைய நலமே சொல்க நிகழ்ச்சியில் புற்றுநோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், அந்த உணவுகள் இடம்பெறும் உணவு முறைகள் பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த உணவு முறையை பற்றி விவாதிப்பதற்காக இன்றைய நலமே சொல்க நிகழ்ச்சியில் வருகை புரிந்திருக்கின்றனர் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலிலிருந்து ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாஸ் அண்ட் விஜயா ஹாஸ்பிட்டலிலிருந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் வெங்கடாச்சலம். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக கேன்சர் பேஷண்ட்ஸ்னு எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு மிக முக்கியமாக வழங்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸில் இரண்டு என்றால் ஒன்று சர்ஜரி, இன்னொன்று ரேடியேஷன். அந்த வகையில் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டாக உங்கள் இருவரையும் நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். முதலாவதாக சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் வெங்கடாச்சலம், உங்களிடமிருந்து தொடங்கலாம் சார். இப்போது சர்ஜரிஸ்னு வரும்போது நார்மலாக ஒரு இயல்பான மனிதருக்கே நார்மலான மெட்டபாலிசம் ரன் செய்வதற்கே நிறைய ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. ஆனால் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ், குறிப்பாக சர்ஜரிஸை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஊட்டச்சத்தினுடைய ரெக்குயர்மெண்ட் உடல் எவ்வளவு முன்வைக்கும்? அந்த நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் நார்மல் ஹியூமன் பாடியை விட அதிகபட்சமாக இருக்குமா? ஆமாம். ஸோ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா நார்மலாக எனி பேஷண்ட் நார்மலாக ஒரு சர்ஜரி கோ த்ரூ பண்ணணுனாலே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடம்புக்குள்ளே இருக்கும்போது கெட்டபாலிசம்ங்கிறது நிறையா நடக்கும். ஸோ பாடியோட ரிக்குவயர்மெண்ட் தாண்டி பிரேக் டவுன் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ரொட்டீன் டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட்டை விட அந்த பெரிய ஆப்ரேட்டிவ் பீரியடுன்னு சொல்கிற டைமில் நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனோ நியூட்ரிஷனோ கொஞ்சம் அதிக அளவில் தேவைப்படும். நார்மலாக எஸ்பென் கைட்லைன்ஸ் படி சொல்கிறது என்னென்னா 1.2 to 1.4 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். பட் சர்ஜரி டைம்லையோ இல்லை பேஷண்ட்ஸ் ஒரு கேன்சர்னால ஒரு க்ரானிக் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பேஷண்ட்டு ஒரு சர்ஜரிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது அந்த 1.2 to 1.4 பத்தாது. ஸோ அதை விட ஜாஸ்தியாக ஒரு 2 கிராம் அப்படிங்கிற கோல் தான் ஒரு டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு 2 grams per kg பாடி வெயிட் அப்படின்னா ஒரு சராசரியான மனித எடை பார்த்தா 60 கிலோ இருக்கும். ஸோ 2 grams அப்படின்னு பார்க்கும்போது 120 கிராம் பர் டே அவங்க உடம்புலக்குள்ளே போகிற மாதிரி ஒரு டயட் பிளானை நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஓகே சார். அடுத்ததாக ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சதீஷ் சார், உங்கள்கிட்ட சர்ஜரிஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பர்சனலைஸ்டாக தான் இருக்குது. ஸோ சர்ஜரிஸோட எய்தர் பிஃபோர் சர்ஜரி ஆர் ஆஃப்டர் சர்ஜரி ஆர் ஈவன் த கோர்ஸ் ஆஃப் த சர்ஜரியில் ரேடியேஷனும் சஜஸ்ட் பண்ணப்படுது. அந்த வகையில் ரேடியேஷன் தெரப்பி எடுத்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்னுடைய இந்த நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் வேறுபட்டதா? அப்படி இருக்கும்போது ரேடியேஷன் தெரப்பி எடுத்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்னுடைய நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன சார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் பேஷண்ட்ஸை எடுத்துக்கிறப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு மாதிரியான ப்ராப்ளம் வரும். அதாவது ஒன்று வியாதியால் வரக்கூடிய ப்ராப்ளம், ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டாலேயும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட் வந்து ட்ரீட்மெண்ட் நடைபெறப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிந்த பிற்பாடும் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ரேடியேஷன் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெங்கட் சொன்ன மாதிரி தான், ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 1.5 to 2 grams ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்? ஏன்னா இவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா பசி எடுக்காது, டேஸ்ட்டு தெரியாது, பேஷண்ட்டுக்கு சுவை ரொம்ப கம்மியாக தெரியும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க உணவு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ பேசிக்காக நம்ம ரேடியேஷன் கொடுக்குறது வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பேஷண்ட்ஸ், அதாவது வாய்ப்பகுதி மற்றும் தொண்டை பகுதிக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி வயிறு பகுதி, குடல் பகுதி, இவங்களுக்கெல்லாம் ரேடியேஷன் பண்ணுறப்போ பசி ரொம்ப குறைஞ்சிவிடும், சுவையும் தெரியாது. ரேடியேஷனால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறதே வந்து டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ சாப்பிடுன்னு அவங்களால சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு திகட்டும், ப்ளஸ் வயிறு நிரம்பி விடும். ஸோ இந்த ஃபீட்ஸை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 வாட்டி கொடுக்காம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வாட்டி நம்ம வி ஹேவ் டு கிவ் த ஃபீட்ஸ். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீடோடைய அளவை குறைச்சிக்கணும், பல முறை ஒரு நாளைக்கு அந்த ஃபீடை கொடுக்கணும். அண்ட் அந்த ஃபீட் வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம டைம் வந்து நம்ம ஒதுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்களால அதிகமாகவும் சாப்பிட முடியாது. ஏன்னா முழுங்கிறதுல நிறைய சிக்கல் வரும், பர்டிகுலர்லி தொண்டை பகுதி ரேடியேஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு பாதி பேருக்கு நம்ம டியூப் மூலமாக தான் நம்ம ஃபீடே நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம கொடுக்குற ஆதாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்டாவோ அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீர் ஆகாரம், லிக்விட் டயட், செமி சாலிட் டயட், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஊட்டச்சத்து இந்த மாதிரி டயட்டில் நம்ம கொடுக்கறது தான், அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணி டயட்டீஷியனோட ஹெல்ப்போட ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் வந்து இவங்களுக்கு கொடுத்து, ப்ளஸ் இந்த ஃபீடை எப்படி கொடுக்கணுன்ற நம்ம அந்த அட்டெண்டர்ஸ்க்கும் நம்ம எஜுகேட் பண்ணணும். இதுதான் பேசிக் க்ரக்ஸ். ஸோ இந்த பிரச்சனை வந்து ரேடியேஷன் முடிஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அவங்க நார்மல் டயட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்.
இது வந்து ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை இப்போ சர்ஜரின்னு அப்படி கிடையாது. சர்ஜரி முடிஞ்சு ஒரு 10 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கணிசமானவங்க நார்மல் டயட்டுக்கு போயிடுவாங்க. ரேடியேஷன் பேஷண்ட் அப்படி கிடையாது. இப்போ அதுவும் எல்லா ரேடியேஷன் பேஷண்ட் சொல்ல முடியாது. இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து டயட்டில் பெருசாக வந்து சேஞ்ச் இருக்காது. பட் மெயினாக வந்து வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், அதே மாதிரி நம்ம குடலுக்கு கொடுக்குற ரேடியேஷன், இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பெல்விஸ் பகுதிக்கு, அடிவயிறு பகுதிக்கு கொடுக்குற ரேடியேஷன் பேஷண்ட்லாம் டயட் ரிகவர் ஆகிறதுக்கு, நார்மல் டயட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள். சார் அடுத்ததாக உங்களிடம் சார், இப்போ வந்து மீல்ஸ் வந்து குறைந்த எண்ணிக்கையில் எடுக்கக்கூடாது, அதிக எண்ணிக்கையில் எடுக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீல்ஸை பொறுத்த மட்டும் எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்க வேண்டும், அந்த ஊட்டச்சத்துக்களினுடைய கோஷன்ட் என்னவாக இருக்கணும்? மெயினாக சர்ஜரியிலையோ இல்லை எனி க்ரானிக் டிசீஸ்லையோ மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் மெயினாக கம்மியாயிடும். ஸோ நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் பார்த்தோம்னா 60% கார்போஹைட்ரேட், 20% ஃபேட்டு, 20% ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் ஒரு கேன்சர் மாதிரி ஒரு வியாதி இருக்கும்போதோ இல்லை சர்ஜரி மாதிரி ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் இருக்கும்போதோ பாடிக்கு கார்போஹைட்ரேட் கொடுக்குற கோஷன்ட் மட்டுமே பத்தாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம மற்ற ப்ரோட்டீன்ஸையும் காம்பன்சேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராக பார்த்தா பேஷண்ட்டுக்கு தேவைப்படுறது என்னென்னா, உங்களோட லாக்டோஸ் கண்டென்ட் கம்மியாகலாம், ஃபேட் கண்டென்ட் கம்மியாகலாம். மேஜராக சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன். ஏன்னா ப்ரோட்டீன் தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜர் ஹார்மோன்ஸ்க்கு தேவைப்படுற எலிமெண்டல் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். அந்த அமினோ ஆசிட் தான் மேஜர் ஹார்மோன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ்க்கு ப்ராப்பராக இருந்தால் தான் wound ஹீலிங் நல்லாயிருக்கும். அதே சமயம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிகவரியும் ஸ்மூத்தாக இருக்கும். சார் அடுத்ததாக ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு பேசியாச்சு. இந்த ப்ரோட்டீன்ஸை எந்தெந்த உணவு வகைகள்லேருந்து எடுக்கலாம்? சிலருக்கு, பெரும்பாலான ஒரு பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், வெதர் அதை ஒரு இறைச்சியாக எடுக்கணுமா, அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கணுமா, இல்லை பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு சார். இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ் கேன் டேக் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். இதே நான் வெஜிடேரியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மீட், அதாவது இறை சிகிச்சை, சிகப்பு இறைச்சின்னு சொல்லுங்களேன், அதை வந்து வி ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட். லீன் மீட், சிக்கன்லேருந்து வரக்கூடிய மீட் ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் இது வந்து எல்லாராலையும் வாயால் சாப்பிட முடியாது டூரிங் த ட்ரீட்மெண்ட். ரேடியேஷன் பற்றி நான் சொல்கிறப்போ, ஸோ இவங்க பர்டிகுலர் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் யாருக்கு டியூப் மூலமாக நம்ம ஃபீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி சாலிடான டயட் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இங்கே தான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வே ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் மூலமாக வந்து நம்ம மில்க்லேயோ இல்லை வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தா அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனுடைய எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம டயட்டில் வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஓகே சார், ப்ரோட்டீன்ஸ் பற்றி பேசும்போது வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டினுடைய முக்கியத்துவம் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட்னா என்ன சார், அதை எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? ஸோ அந்த தன்னுடைய கோர்ஸ் ஆஃப் மீல்ஸில் கேன்சர் பேஷண்ட்ஸ் எப்படி இன்கார்பரேட் பண்ணிக்கலாம்? ஓகே, வே ப்ரோட்டீன் வந்து இன்னும் ரிஃபைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து வில் பி காம்பன்சேட்டட் பை மல்டிபிள் கம்பைன் ப்ரோட்டீன்ஸில் இருக்கிறத ஒரு ஐசோலேட். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லா இடத்துலையுமே காமனாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா அந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட் அப்படிங்கிறது, WPI அப்படின்னு சொல்கிற காம்பனெண்ட். இது என்னென்னா, இட் இஸ் அ பியூர்லி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி பை ஆர்டிஃபிஷியலாக, இட் கேன் பி ஒன்லி ப்ரொடியூஸ்ட். நம்ம நார்மலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்து இதை நம்ம காம்பினேஷனாக அதில் இருக்கிற ஐசோலேட்டை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு இதை காம்பனெண்ட்டாக கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு நார்மல் ப்ரோட்டீன் 1 கிராம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கில் வந்து 7 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு ஸ்பூன் ஆஃப் வே ப்ரோட்டீனே அதே காம்பன்சேட்டரி, அதே அளவு ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் கிவிங் ஒரு வே ப்ரோட்டீன் ஐசோலேட். அந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மசிலில் இருக்கிற மசில் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜிக்கு அது ரொம்ப காம்பன்சேட்டரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் காமனாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ ராட் ஆஃப் ரெக்கமெண்டேஷனே அந்த வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, டி ப்ரோட்டீனை விட வே ப்ரோட்டீன் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கிடைச்சிட்ருக்கு. 90% அதில் வந்து இருக்கிறது ப்ரோட்டீன் கண்டென்ட், 10% தான் வந்து கொழுப்பு மற்றும் கேலரி கண்டென்ட். ஸோ இப்போ கேன்சர் பேஷண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தசை வலிமை கம்மியாயிடும், எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு டயட்டில் மெயினாக இந்த ப்ரோட்டீன் தான் கிடைக்காது. நம்ம சுகர் கொடுப்போம், சால்ட் கொடுப்போம், நீராகாரம் கொடுப்போம், பட் ப்ரோட்டீன் வந்து ஒரு லிக்விட் டயட்டோ ஒரு செமிசாலிட் டயட்டில் வந்து ஈடு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நம்ம சப்ளிமெண்ட்டை வந்து நம்ம நாடுறோம். ஸோ அதில் வந்து இந்த வே ப்ரோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன்லேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% வந்து நம்மளுடைய சோர்ஸ் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ நார்மல் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 ஸ்கூப்ஸ் வே ப்ரோட்டீன் ஒன்ஸ் இந்த மார்னிங் அண்ட் ஒன்ஸ் இந்த ஈவினிங் தண்ணிலையோ இல்லை பால்லையோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தா தேவையான சார் சொன்ன மாதிரி அந்த 2 grams per kg ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஈடு கொடுக்கும். ஹைட்ரேஷன் சார், நீர்ச்சத்து எவ்வளவு அத்தியாவசியம்? நார்மலாக ஒரு மனிதன் நாளொன்றிற்கு ஒரு 2 to 4 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அத்தியாவசியமாக சொல்லப்படும் பட்சத்தில் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸினுடைய நீர்ச்சத்து தேவை எவ்வளவு இருக்கும்? அந்த நீர்ச்சத்துக்களை அவங்க எந்தெந்த திரவங்கள்லேருந்து, எந்தெந்த வகைகள், உணவு வகைகள்லேருந்து எடுக்கலாம்? ஸோ பேஷண்ட்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும்.
ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் ரேடியேஷன் கொடுத்தாலும் சரி இல்லை கீமோதெரப்பி கொடுத்தாலும் சரி கொமட்டல், வாந்தி, அஜீரணம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் காமனான சிம்டம்ஸ். ஸோ நீர் இழப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ண கண்டிப்பாக நீர் சத்து நம்ம கூடுதலாக தான் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா சாப்பாடோட சேர்த்து வந்து இந்த நீரை வந்து கொடுப்பாங்க. அவங்களால குறைந்த அளவு தான் சாப்பாடு சாப்பிட முடியறதுனால நீங்கள் அதிகமாக நீர் கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து சீக்கிரமாகவே நிரம்பிடும். ஸோ ஐடியலாக வந்து நம்ம சாப்பாடுக்கு நடுவில், அதாவது ஒரு சாப்பாடுக்கும் இன்னொரு சாப்பாடுக்கு நடுவில் வந்து நீர் சத்து, அதாவது மோர், சூப், மில்க் பேஸ்டு டயட்டு, இந்த மாதிரி வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய நீர் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். கணிசமாக ஆன் அன் ஆவரேஜ் 2 to 3 லிட்டர்ஸ் ஓகே. எல்லாம் கலந்து டயட்டு வாட்டர் எல்லாம் சேர்த்து 2 to 3 லிட்டர்ஸ் இருந்தால் இட் இஸ் அடிக்வேட். நம்ம அதிகமான நம்ம நீர் கொடுத்தாலும் அவங்களுக்கு சோடியம் லெவல் வந்து கம்மியாகிடும். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து இட் ஹாஸ் டு பி அ பேலன்ஸ்ட் அப்ரோச். அடுத்ததாக ஹைட்ரேஷன் பற்றி பேசியாச்சு, ப்ரோட்டீன்ஸ் பற்றி பேசியாச்சு சார். அண்ட் அகெயின் இப்போது பேஷண்ட்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெக்கவரி ஃபேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா சார்? அந்த ரெக்கவரி ஃபேஸ்லும் போது அவங்களுடைய எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ்னு வரும்போது சர்ஜரிஸை பொறுத்த மட்டும் ரேடியேஷன், ஹீமோதெரப்பி இதை காட்டிலும் அதிக வலியை அவங்க சுமக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அந்த வலியை தாண்டி வருவதற்கு ஏதேனும் பிரத்யேகமாக ஊட்டச்சத்து உணவுகள் இருக்கிறதா? நார்மலாக சர்ஜரியிலேருந்து ரெக்கவரி ஃபேஸ் வந்து 2 விஷயம் அதில் நம்ம டேக்கிள் பண்ணணும். ஒன்று வந்து பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷனை பில்டப் பண்ணணும். அதே சமயம் கேன்சர் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கும் வி ஷுட் பி டேக்கிங் கேர். காமனாக இருக்க மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா சர்ஜரிக்கு முன்னாடியோ சர்ஜரிக்கு அப்புறம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா கேன்சர் திரும்பி க்ரோ ஆகிடும் அப்படின்ற திங்கிங் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஒயிட் சுகர் வந்து டைரெக்டாக கேன்சரை ஃபீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக ப்ரோட்டீன் டயட் அப்படின்னோன்னா வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே பில்டப் பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ சொல்கிறதுனால உடனே சில பேஷண்ட்ஸ்லாம் ஐடியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொடுக்குறது எல்லாமே ப்ரோட்டீன் டயட் தான் டாக்டர் அப்படின்வாங்க. அதுவுமே மிஸ்டேக் தான். ஏன்னா ஒரு அக்யூட் நீட் ஆஃப் எனர்ஜி மீட் பண்ணுறது கார்போஹைட்ரேட் தான். ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி அது நார்மலாக நமக்கு தேவைப்படுற சப்ஸ்டன்ஸாக மாறுறது வந்து வில் டேக் சம் டைம். ஸோ பட் ஆனால் இம்மீடியட்டாக எந்திரிச்சு நடக்கிறதுக்கோ இல்லை நிற்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்பைரோமீட்டர் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ செஸ் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணும்போது அவங்களால டாலரேட் பண்ணுறதுக்கு மினிமம் பேர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பில்டப் வந்து ஷுட் பி இன் ப்ரொபோர்ஷன் ஃபார் எவ்ரி திங். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அந்த 60-20-20ங்கிறத வி ஷுட் நாட் பிகம் 100% ப்ரோட்டீனாக மாற்ற போகிறது கிடையாது. வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு சப்ளிமெண்ட். பட் இந்த வே ப்ரோட்டீனில் கிடைக்கிறது இஸ் ஒன் பியூர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட், ஒரு ஹையர் எலிமெண்டல் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் இருக்கும். பட் அது இல்லாமல் கார்போஹைட்ரேட்டும் இனஃப் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ரிகவரி வில் பி வெரி ஸ்மூத். இல்லாட்டி ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிட்டே இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக என்ன சொல்லுவாங்க, ஃபெட்டிகபிலிட்டி சொல்லுவாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுது சார், எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, பட் எங்களால் அவ்வளோ அளவுக்கு கோப்பப் பண்ண முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுறோம். ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு கார்போஹைட்ரேட்டும் டயட்டில் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், மினரல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சார் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த சோடியம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் அப்படிங்கிற அந்த புரதச்சத்து, அந்த ஒரு சால்ட் கண்டென்ட் நம்ம உடம்புல இருக்கும்போது தான் குடல் அசைவு நல்லா சீராக அமையும். அப்போ தான் ரிகவரியில் பேஷண்ட் மோஷன்லாம் பாஸ் பண்ணி சீக்கிரமாக ரிகவர் ஆகி வீட்டுக்கு சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். பொட்டாசியம் கம்மியானாலும் நிறைய மசில் பெயின் எல்லாம் கூட வரும். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது தான் இஸ் அ ப்ராப்பர் டயட் பிளான் தட் வி ஹேவ் டு சஜஸ்ட் டு த பேஷண்ட். ப்ரீ ஆப்ரேட்டிவாக எடுத்துக்கிற நியூட்ரிஷனை விட போஸ்ட் ஆப்ரேட்டிவாக டாக்டர்ஸாக வி ஆர் மோர் கன்சர்ன்ட். ஏன்னா அங்கே வந்து வி ஆர் டேக்லிங் 2 things. ஒன்று வந்து பேஷண்ட்டோட ரிகவரி, அதர் திங் வந்து கேன்சர் ரீக்ரோத் வராமல் இருக்கிறதுக்கான எலிமெண்டல் மெஷர்ஸ். சர்ஜரி பற்றிய சைட் எஃபெக்ட்ஸ் பேசியாச்சு சார். அடுத்ததாக ரேடியேஷன் வாயிலாக சைட் எஃபெக்ட்ஸ்னு வரும்போது அந்த சுவையை உணர முடியாமல் பேஷண்ட்ஸ் தவிக்கும் போது, தன்னுடைய டேஸ்ட் பட்ஸ் அவங்களுக்கு செயலிழக்கும் போது, அந்த நேரத்தில் உங்களால் சுவையை உணர முடியாத போதும் கூட ஒரு சத்தான உணவை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலில் அவங்களுக்கான உணவு முறை எப்படி இருக்கணும், அதை பற்றி இங்கே தான் நம்ம நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மலான அவங்களுக்கு டயட் வந்து நீங்கள் இவ்வளோ சாப்பிடுங்கன்னு சொன்னாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த சுவையின்மை காரணம் வந்து அது வேரிஸ் ஒரு டிசீஸை பொறுத்து. இப்போ நம்ம வாய்ப்பகுதிக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம், தொண்டை பகுதி ரேடியேஷன் கொடுக்குறோம்னா எச்எஸ் இருக்கிறது கம்மியான ரேடியேஷனால். இதனால தான் அவங்களால சுவை வந்து தி கேனாட் சேவர் த டேஸ்ட். அவங்களால அந்த சுவை தெரியாமல் போயிடும். இது நாள் போக கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மாதம் ஆகும் அவங்களுக்கு திரும்பி அந்த டேஸ்ட் தெரியறதுக்கு. ஸோ நார்மலாக ரேடியேஷன் ஆரம்பித்து ஒரு 2 வாரத்துலேயே வந்து அவங்களுக்கு டேஸ்ட் போயிடும். அண்ட் ஒரு 2 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு தெரியும், அதுக்கப்புறமா உப்பு தெரிய வரும், ஃபாலோட் பை புளிப்பு டேஸ்ட்டு. ஆனால் காரம் ஏற்றுக்க ரொம்ப நாள் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்களால இப்போ டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாப்பிட்றோன்னா அது கண்டிப்பாக முடியாது. தே ஹேவ் டு பி மோட்டிவேட்டட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதில் தான் நம்ம இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு இந்த டேஸ்ட் லாஸை காம்பன்சேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் ரிகவரண்ட் எல்லாம் அவங்க டயட்டில் நம்மளால்
அடுத்ததாக இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போது கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார். பட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு கூடவே டூ மெனி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். வெதர் டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிபியாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம். ஸோ இப்படியாக பல கண்டிஷன்ஸோடு அந்த பேஷண்ட்ஸ் இருக்கும்போது அந்த பேஷண்ட்ஸினுடைய டயட் சார்ட் எப்படி இருக்கும், அந்த பேஷண்ட்ஸினுடைய டயட் சார்ட் நார்மல் கேன்சர் பேஷண்ட்டை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குமா, அதை பற்றி ஒரு புரிதல் சார்? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். காமனாக இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எந்த ப்ராப்ளமே இல்லாமல் கேன்சர் மட்டும் வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டயட் பிளான் ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் நம்ம லோட் பண்ண முடியும், இது கொடுக்கறதுனால அவங்களோட இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதா கம்மி ஆகுதா, இதெல்லாமும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சால்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னு போன வாட்டி பேசின போது சொன்னோம். ஒரு பிபி பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு சால்ட் கண்டென்ட் நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா பிபி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஷூட் அப் ஆகிடும். அதே மாதிரி கார்டியாக் பேஷண்ட்டு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நைட் டைமில் அவங்களுக்கு அந்த லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க மெடிசன் வேலை செய்யும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும்போது யூஸ்வலாக வி வில் டிஸ்கஸ் வித் த கன்சர்ன்ட் டயட்டீஷியன் பிளானு. அந்த டயட்டீஷியன் வில் டேக் த அட்வைஸ் ஆஃப் அந்த கன்சர்ன் கார்டியாலஜிஸ்ட்டு டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட வாங்கிட்டு தே வில் ஃபார்முலேட் அ பிளான். அது வந்து யூஸ்வலாக டெய்லர் மேடுன்னு சொல்லுவோம். அந்தந்த பேஷண்ட்டோட வெயிட்டு, அந்த பேஷண்ட்டோட கேலரி ரிக்குவயர்மெண்ட்டு, அவங்களோட டார்கெட் எவ்வளோ. இப்போ எல்லாருக்குமே நார்மலாக 2400 கிலோ கேலரிஸ் எனர்ஜி தேவைப்படும், ஃபிக்ஸட் கிடையாது. அந்தந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி என்ன பிளான் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு வி ஹாவ் எ செப்பரேட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் அ டயட்டீஷியன் who will give that particular plan. அதாவது 20 வருஷம் முன்னாடி வந்து டாக்டர் தான் டயட்டீஷியன், டாக்டர் தான் நியூட்ரிஷனிஸ்ட். பேஷண்ட்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சார் நாங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட் கொடுக்கணும், என்ன கொடுத்தா கேன்சர் வராது, திரும்பி வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா, இந்த மாதிரி கேள்வி தான் ப்ராக்டிஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே வந்து மல்டி மொடாலிட்டி, இது கூட்டு முயற்சி, இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஒருத்தரால் இதை கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ டாக்டர் எங்களுடைய ஃபோக்கஸ் பேசிக்காக என்னென்னா வியாதி, அதோடைய கட்டம், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்டை வியாதியிலேருந்து திரும்பி மீட்டு கொடுப்பது, இதுதான் எங்களுடைய ஃபோக்கஸ். நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்றைக்கி வந்து இந்த ஊட்டச்சத்து அறிவியல்னு சொல்லிட்டு இது தனி டிபார்ட்மெண்ட், இதுக்குன்னு தனி நிபுணர்கள், டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் தெரப்பின்றது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலையும் தே ஆர் குவாலிஃபைட் பீப்புள், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ டாக்டராக நாங்கள் என்ன பண்ணோம்னா, யாருக்கு இவங்களுடைய அட்வைஸ் தேவை, எல்லாருக்கும் நியூட்ரிஷனிஸ்ட் தெரப்பியோ நியூட்ரிஷனல் அட்வைஸோ தேவைப்படாது. ஆனால் சில பேர் ஆல்ரெடி வியாதியாலேயே வந்து அவங்களுக்கு டயட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுதான் எங்களுடைய இனிஷியல் ஆய்வில் நாங்கள் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். யாருக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்டேஷன் தேவை, யாருக்கு டயட் பிளான் தேவை, யார் வெயிட் லாஸ் அதிகமான ரிஸ்கில் இருக்காங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தகுந்தபடி நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட ஒரு டயட் பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், அவங்களுக்கு பிபி இருக்கலாம், அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய டயட் வந்து மாறுபட்டதாக இருக்கும். அதுதான் இவங்களுடைய ரோல். எங்களோட கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு டயட் கொடுத்தா எப்படி அவங்கள வந்து அவங்க வெயிட் லாஸ்லேருந்து காப்பாற்றலாம், திரும்பி எப்படி வெயிட் போட வைக்கலாம், இதெல்லாம் தான் நம்ம பிளான் பண்ணி மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் கொண்ட இந்த டயட் சார்ட். இப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட் முதலில் ஆன்காலஜிஸ்டாக உங்களை அணுக வேண்டுமா, இல்லாட்டி அவங்க தனி இல்லை ஃபஸ்ட்டு எங்ககிட்ட தான் வருவாங்க. ஓகே, நாங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எங்கள் டீமில் இருக்கிற டயட்டீஷியனிஸ்ட்டை இவங்கள வந்து கன்சல்ட் பண்ண வைப்போம். அண்ட் ஆல்ரெடி டயட்டீஷியன் கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம். ஒருத்தருக்கு ரேடியேஷன் மாத்திரம் கிடைக்கும், ஒருத்தருக்கு ரேடியேஷன் கீமோவோட சேர்ந்து கொடுப்போம், சில பேருக்கு சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரேடியேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்தபடி அந்த பிளான் மாறும். ஸோ என்ன அவங்களுக்கு தேவைன்றது ஃபஸ்ட்டே நம்ம டயட்டீஷியன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் டயட்டீஷியன் வந்து அதுக்கு தகுந்தபடி ஒரு பிளான் வந்து போட்டு கொடுப்பாங்க. அண்ட் இதை முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவர்கள் வந்து வார்டில் இருக்கிற வந்து நர்ஸ் செவிலியர்கள், அவங்க ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டே 24/7 நாங்கள் பேஷண்ட்டோட இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் ரவுண்ட்ஸுக்கு வருவோம், பேஷண்ட்டை பார்ப்போம், அவங்க வெயிட் லாஸை மானிட்டர் பண்ணுவோம். ஆனால் முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த வார்டில் வேலை பார்க்குற செவிலியர்கள். ஏன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவங்க தான். எந்த டவுட் இருந்தாலும் பேஷண்ட் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு முக்கியமான மெம்பர் இந்த டீமில். பர்டிகுலர்லி நியூட்ரிஷனல் தெரப்பியோட சக்ஸஸ் வந்து அவங்களோட கையிலையும் இருக்குது. ரெண்டாவது பேஷண்ட் அட்டெண்டர் கையிலையும் இருக்குது. ஏன்னா அவுட் பேஷண்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அட்டெண்டர்ஸ் தான் வீட்டில் வந்து அந்த நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம், ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் இந்த சக்ஸஸ், இந்த நியூட்ரிஷனல் தெரப்பி சக்ஸஸும் அவங்க கையில் வந்து ரொம்ப முக்கியமான அங்கம் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஆன்கோ நியூட்ரிஷனிஸ்ட்டுனே தனியாக இருப்பாங்க அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்தந்த டீமோட டாக்டர்ஸ்க்கு. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி டார்கெட் என்ன அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டார்கெட் வேணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ 3 months இந்த வெயிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும்,
4 மந்த்ஸில் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணுங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருவோம். பர் டே டெய்லி கேலரி ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோங்கிறதும் சொல்லிடுவோம். சர்ஜரி போது இவ்வளோ தேவைப்படும், சர்ஜரி ப்ளஸ் கீமோ போயிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அடிஷ்னலாக எவ்வளோ தேவைப்படும், ரேடியேஷன் போகும்போது இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ தேவை, இது எல்லாமே ஒரு ரோட் மேப் கொடுத்துருவோம். பட் அந்த ரோட் மேப்பில் அந்த 2400 கிலோ கேலரிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட், எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் அப்படின்னு டிவைஸ் பண்ண போகிறது அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற இருக்கிற டயட்டிஷியன். அவங்க வந்து தே வில் டேக் த ஒப்பீனியன் ஃப்ரம் த டயபெட்டாலஜிஸ்ட். அந்த சுகர் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணி இட் இஸ் ஆல்வேஸ் டுகெதர் விச் மேக்ஸ் எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஜென்ரலாக நியூட்ரிஷனிஸ்ட்டை தாண்டி ஆன்காலஜியில் ஸ்பெஷலைஸ்ட் ஆன்கோ நியூட்ரிஷனும் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஃபுட்டை பண்ணுறது அவங்க வீட்டாளுங்க தான். ஆமாம், இட் கேன் ஒன்லி பி சஜஸ்டட். டயட்டிஷியன் இந்த மாதிரி சமயங்கள் தான் சொல்லுவாங்க, ரெசிபி கொடுப்பாங்களே தவிர அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து அந்த அட்டெண்டர் தான். ஸோ அந்த என்டையர் சக்ஸஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து வீட்டாளுங்களுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்த்துருக்கோம், அட்டெண்டர்ஸ் நல்லா இருக்காங்க, மோட்டிவேட்டிங்காக இருக்காங்களோ இவங்களால வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம் அவுட். ஸோ தி சக்ஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஒன்லி த டாக்டர் ஆர் த நியூட்ரிஷனிஸ்ட். கண்டிப்பாக அந்த வீட்டாளுங்கக்கிட்டையும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, அட்டெண்டர்ஸ்கிட்டையும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. நாங்கள் பார்க்குறோம், ஏன்னா வெயிட் லாஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப மினிமமாக இருக்கும். பார்த்தா அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க அட்டெண்டர்ஸ், நான் இது பண்ணுறேன் சார், அது பண்ணி கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ அதனாலே வந்து பேஷண்ட்ஸ் ஆர் குவைட் ஹாப்பி, ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கேட்கறது பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த கேர்கிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்பும் மெசேஜ், தன் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு அவங்க தன்னுடைய எஃபோர்ட்டை அதிகளவு போடுறாங்க. ஸோ அந்த கேர்கிவர்ஸ் எதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லதொரு உணவு பிளானை, நல்லதொரு நியூட்ரிஷியஸ் டயட்டை தங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க எந்தெந்த எஃபர்ட்ஸ் போட்டு முன்னெடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சமைக்கிற ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஸோ ஏன்னா முக்கால்வாசி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ சுத்தமான பொருள். ஸோ நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு குக் பண்ணணும், எல்லாமே பாயில் பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெஷ்ஷானது இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு இமீடியட்டாக சர்வ் பண்ணது கொடுக்காம கொஞ்சம் அந்த ரூமின் டெம்பரேச்சருக்கு அது வந்த பிற்பாடு ரூம் டெம்பரேச்சரில் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். அண்ட் மைண்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், அவங்க என்ன கேட்குறாங்களோ. ஸோ இது வேணாம் அது வேணாம் நிறைய நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு ஆசச் வந்து அவங்களுக்கு தேர் ஆக்சுவலி டிப்ரெஸ்டு. ஸோ அதில் வந்து நம்ம டயட்டை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கூட நம்ம ஆக்கக்கூடாது. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியாது, பட் அதுக்கு வேணுங்கிறத அவங்க அம்மா எப்படி கரெக்டாக பார்த்து எல்லாத்துலேயும் சேர்த்து அவருக்கு பிடிச்சதையோ பிடிக்காததையோ இன்னொரு சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொடுக்கறது, இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார் சொன்னது என்னென்னா ஹைஜீன். காமனாக என்ன நடக்கும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. வீட்டில் வந்து அந்த வாட்டரில் ப்ராப்பரான ட்ரிங்கிங் வாட்டராக இருந்திருக்காது, இல்லை அவங்க க்ளீன் பண்ணுறது ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுக்குறேன் சார், பட் ஆனால் பேஷண்ட் ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் கொடுத்தா கொஞ்ச நேரத்துலேயே வாமிட் பண்ணிடுறாரு அப்படின்வாங்க. காமன் ரீசன் என்னென்னா அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன். ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்ஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இந்த கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் போகும்போது அது இன்னும் கம்மியாகும். அந்த டைமில் ஒரு சின்ன பாக்டீரியா உள்ளே போனால் கூட அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உற்பத்தி கொடுக்கும். அதனால இன்னும் நமக்கு ஃபார்வர்டாக மூவ் ஆக வேண்டிய வெயிட் கெயின் இன்னும் ரிவர்ஸில் வெயிட் லாஸாக மாறும். அவங்க அந்த ஃபீவரு அந்த லூஸ் மோஷன் அதெல்லாம் இருக்கும்போது இன்னும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது எல்லாத்தையும் காம்பேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஹைஜீன். குக் பண்ணுறவங்களும் சரி, குக் பண்ணுற ஐட்டம்ஸும் சரி, ப்ராப்பரான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி பண்ணால் 90% ப்ராப்பராக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஜென்ரலாக கேன்சர் பேஷண்ட்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர்ன்றது நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சது ரெஃப்ரிஜரேட்டட் ஐட்டம்ஸ் ஆர் 100% டு பி அவாய்டட். அதே மாதிரி இந்த மைதா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கொடுக்குற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது எதுவுமே கூடாது. அதனால அந்த ஊறுகாய், அப்பளம் இது எல்லாமே கண்டிப்பாக நோ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நாங்கள் கொடுக்குறது. அடுத்ததாக இப்போது சார் நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போ சுகர் லீட்ஸ் டு கேன்சர் அப்படின்ற, சுகர் அதிகமாக சாப்பிட்டா அது கேன்சர் வந்துடும் அப்படின்ற ஒரு பொய்யான தகவல் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருக்குது. ஸோ இப்படியாக கேன்சரினுடைய உணவு முறை, கேன்சர் பேஷண்ட்ஸை காட்டிலும் கேன்சர் வராமல் தடுப்பதற்கு இந்தந்த உணவு முறைகள் அத்தியாவசியம் அப்படின்னு சமூகத்தில் பல மித்து இருக்குது. இந்த மித்தை இப்போ நீங்கள் பிரேக் பண்ணணும்னா அந்த மித்து என்னவாக இருக்கும் சார்? இந்த கொஸ்டின் 2 ஆன்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து சுகருக்கும் கேன்சருக்கும் இருக்கிற சம்பந்தம். எந்த ஆய்வுலையும் வந்து டைரெக்டாக சுகர்னால கேன்சர் வரும்ன்றது எங்கேயுமே வந்து ப்ரூவ் ஆனது கிடையாது. ஆனால் ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவைக்கு அதிகமான சுகர் எடுத்துக்கொள்வது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு நாளைக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 to 9 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், இதில் எல்லாமே சேர்த்து உங்கள் எல்லா விதமான டயட்டில் சேர்ந்து மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கணும். ஏன்னா சுகர்னால் என்ன ஆகுன்னா உடம்பு பருமன் ஏறும், ஒபிசிட்டி வரும். அதுவும் வந்து உடம்புடைய சென்டர் பார்ட், மிட் பார்ட்டில் ஒபிசிட்டி வரப்போ இது டைரெக்டாக கேன்சரை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் அதிகம். பர்டிகுலர்லி மார்பக புற்றுநோய், பித்தப்பை புற்றுநோய்,
குடல் புற்றுநோய், கணைய புற்றுநோய், இது எல்லாமே வந்து டைரெக்ட்லி லிங்க் வித் ஒபிசிட்டி. ஸோ இதை நம்ம தடுக்கணும்னா நம்ம வந்து சிம்பிள் சுகர்ஸ் எடுக்காமல் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ், அதாவது இந்த பதப்படுத்தப்பட்ட இந்த ஃபுட்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் இருக்கிற சுகர்ஸ்லாம் எடுக்காமல் நம்ம நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் சுகர், மில்க், இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், சுவைக்காக ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு வந்து அதை சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இட் இஸ் நோன் டு காஸ் கேன்சர். எனி ஃபுட், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிற ஃபுட் வந்து டைரெக்டாக வந்து கேன்சர் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் கேன்சர் வந்தப்புறமா இந்த ஃபுட் எடுக்கிறதுனால பெருசாக ரிஸ்க் குறையாது. சின்ன வயசுலேயே நம்ம ஊட்ட பழக்கங்களை மாற்றிக்கொண்டு இந்த காய்கறிகள், கனிகள், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கேன்சரை வந்து ஓரளவுக்கு தடுக்கலாம். அப்படின்னா என்னென்ன பழம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி, இது வந்து பீட்டா கேரட்டின்னு சொல்லுவோம், இது அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ், பப்பாயா. விட்டமின் சி, இது வந்து எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும், ஆரஞ்சு, லைம், வாட்டர்மெலன், பொமக்ரானட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார் சக்தி இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி சாப்பாடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற அந்த கெடு கெமிக்கல்ஸ் ஏதாவது மீதி அந்த குடல் இருந்தால் அது எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் மோஷனில். ஸோ நம்ம டயட் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அது மாத்திரம் இருக்கக்கூடாது, பட் கண்டிப்பாக நம்ம எடுக்கிற சாப்பாடில் இதுவும் வந்து ஒரு அங்கமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இந்தியன் டயட் தான் பெஸ்ட்டு டயட். நம்ம பாரம்பரிய இந்தியன்ஸ் சமைக்கும் முறையும் நம்ம இந்தியன் டயட் வந்து நேச்சுரலாகவே கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு டயட். இன்றைய காலத்தில் நம்ம இந்த வெஸ்டர்ன் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், அதாவது மேற்கத்திய பாணி லைஃப் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணுறதுனால நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நிறைய கலரிங் ஏஜென்ட் போட்ட சாப்பாடு, நார் சத்து இல்லாத சாப்பாடு, இதெல்லாம் எடுக்கிறதுனால கேன்சரோடைய ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வி ஹேவ் டு கோ பேக் டு அவர் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். we have to go back to our roots அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். வெஸ்டர்ன் ஃபுட் கல்ச்சரை தாண்டிலும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் கல்ச்சருக்கு திரும்புவது கேன்சர் பேஷண்ட்ஸை தாண்டிலும் கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை தந்து மிக ஆழமாக, மிக நிதானமாக புற்றுநோய் பேஷண்ட்ஸ், புற்று நோயாளிகள் தங்களுடைய உணவு முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன, அந்த உணவுகளில் எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த நல்லதொரு புரிதலை, நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.